60 ஆண்டுகால வரலாற்றில் பொறியியல் நுழைவு JEE தேர்வில் வெற்றி பெற்று திருச்சி தேசிய தொழில்நுட்ப கல்லூரியில் படிக்க வாய்ப்பு பெற்ற திருச்சி பச்சைமலை பகுதியைச் சேர்ந்த பழங்குடியின மாணவி. திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே உள்ள பச்சைமலை தொலைப்பகுதி வண்ணாடு ஊராட்சி சின்ன இழுப்பையூர் கிராமத்தைச் சேர்ந்த மதியழகன் வசந்தி தம்பதியினர். சரவணன், சௌந்தர்யா, ரோஹிணி என்ற 3 பிள்ளைகள் உள்ளனர். திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே பச்சைமலையைச் சேர்ந்த மலைவாழ் இன மாணவி ரோஹிணி துறையூர் பச்சைமலை சின்ன இழுப்பூர் பகுதியில் உள்ள அரசு பழங்குடியினர் நல மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு வரை படித்து அரசு தேர்வில் 423 மதிப்பெண்கள் எடுத்தார். அதன் பிறகு பொறியியல் படிப்பு படிப்பதற்காக JEE நுழைவுத் தேர்வில் 73.8% பெற்று வெற்றி பெற்றுள்ளார். இவர் திருச்சி துவாக்குடியில் உள்ள தேசிய தொழில்நுட்ப கழகத்தில் படிக்கும் வாய்ப்பை பெற்றுள்ளார். இதுகுறித்து அவர் கூறும்போது, மலைவாழ் மக்களுக்கான பள்ளியில் 12ஆம் வகுப்பு வரை படித்து முடித்து JEE நுழைவுத் தேர்வு எழுதினேன். அதில் 73.8% தேர்ச்சி பெற்று திருச்சி தேசிய தொழில்நுட்ப கழகத்தில் படிப்பதற்கு இடம் கிடைத்துள்ளது. பொறியியல் படிப்பான BE கெமிக்கல் இன்ஜினியரிங் பாடப்பிரிவை தேர்வு செய்துள்ளேன். என் படிப்புக்கான முழு செலவையும் தமிழக அரசு ஏற்றுக்கொண்டுள்ளது. இது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது என தெரிவித்தார். பள்ளியில் படித்தபோது தேசிய தொழில்நுட்ப கழகத்தில் உள்ள கெமிக்கல் ஆய்வகத்திற்கு என்னை அழைத்துச் சென்றனர். ஆய்வகத்தின் மீதான ஆர்வத்தின் காரணமாக ஆசிரியர்களிடம் தேசிய தொழில்நுட்ப கழகத்தில் சேர்க்கை பெற வேண்டும் என்று கேட்டேன். பள்ளியில் 12ஆம் வகுப்பு தேர்விலும் JEE தேர்விலும் தேர்ச்சி பெற்றதற்கு பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள், உறவினர்கள் ஊக்கப்படுத்தி உதவி செய்தனர். என்னை ஊக்கப்படுத்திய ஆசிரியர்கள், பெற்றோர்கள், திட்ட இயக்குனர் மற்றும் மேல் படிப்புக்கு உதவிய தமிழக முதல்வர் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என தெரிவித்தார். என் பேர் ரோகிணி. நான் திருச்சி மாவட்டம் துறையூர் வட்டம் பச்சைமலை சின்னலப்பூர்லேருந்து பேசுகிறேன். நான் 1ஆவதுலேருந்தே கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். 12th வந்து எங்கள் எக்ஸாம் வச்சாங்க, நிறைய எக்ஸாம் வச்சாங்க. அதில் JEE மெயின்ஸில் வந்து கிளியர் பண்ணிட்டேன். அதில் வந்து 73.8% எடுத்துருக்கேன். எனக்கு வந்து இப்போ திருச்சி NIT கிடச்சிருக்கு. அதில் வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் அந்த கோர்ஸ் இப்போ கிடச்சிருக்கு. நான் இவ்வளோ தூரம் படித்ததில் வந்து எங்கள் டீச்சர்ஸு, தலைமைச்சர் அவங்க தான் கொஞ்சம் நல்லா சொல்லி கொடுத்தாங்க. சன்னேர் கிளாஸ் வைப்பாங்க, ஆன்லைன் கிளாஸ் வைப்பாங்க, ஈவினிங் கிளாஸ் வைப்பாங்க. 4:30க்கு மேலே ஒரு 5:30 வச்சு வைப்பாங்க, 1 மணி நேரம். இப்போ நான் இதில் வந்து பாஸ் ஆனதுக்கு எல்லாத்துக்குமே நன்றி சொல்கிறேன். முதலமைச்சருக்கு, திட்ட அலுவலர், இயக்குனர், அப்பா அம்மாவுக்கு எல்லாத்துக்குமே நன்றி சொல்கிறேன். டீச்சர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே. அப்பா அம்மா வந்து என்னை கூலி வேலை செஞ்சால் என்னை படிக்க போட்டாங்க. இப்போ அப்பா அம்மா கேரளாவில் இருக்காங்க. அங்கேருந்து கூலி வேலை செஞ்சு அப்படி தான் படிக்க போடுறாங்க. இங்கே வந்து நான் மட்டும் தான் இருந்தேன். நானும் கூலி வேலை செஞ்சுக்கிட்டு படிப்பேன். கல்வி செலவு இப்போ நான் வந்து எனக்கு இந்த காலேஜில் வந்து எனக்கு 4 வருஷமே தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் எல்லா செலவும் ஏற்றுக்குது. ஆனால் கொஞ்சம் நான் நல்லா படித்து இன்னும் நல்லா பெரிய வேலைக்கு போகணும்னு எனக்கு இப்போ ஆசை. இவங்க வந்து வசதி அதிகம் எதுவுமே இல்லை. ஆனால் கொஞ்சம் வசதி கொஞ்சம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா இன்னும் பிள்ளைங்க இன்னும் நல்லா படித்து பெரிய வேலை கொஞ்சம் ஆகும். ஹாஸ்டல் வசதி இல்லை, கம்ப்யூட்டர் வசதி, லைப்ரரி, டாய்லெட் வசதி, டீச்சர்ஸு இந்த அதிகம் இல்லை. இன்னும் கொஞ்சம் டீச்சர்ஸ் வந்து அதிகம் வந்தாங்கன்னா எங்கள் பிள்ளைங்க இன்னும் நல்லா படித்து மாதிரி வருவாங்க. இப்போ நான் இதில் பாஸ் ஆனதுக்கு எல்லாத்துக்குமே நன்றி சொல்லிக்கிறேன். என்றும் மக்களின் பார்வையில் ரெட் தமிழ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.